بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில ஒற்றுமைக்கு என்ன வழி என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. சமீப காலமாக ஒற்றுமை என்ற கோஷம் எழுப்பப்பட்டு தௌஹீது ஜமாத்து தான் சமுதாய ஒற்றுமையை குலைக்கிறது, இவர்கள் யாரோடும் சேரமாட்டார்கள் என்று தௌஹீத் ஜமாத் ஒற்றுமையை குலைப்பதாகவும் தாங்கள் ஒற்றுமையை விரும்புவதாகவும் தௌஹீத் ஜமாத்திற்கு எதிராக தௌஹீது கொள்கை உடையவர்களுக்கு எதிராக இந்த பிரச்சாரம் சமீப காலமாக எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த பிரச்சாரம் எங்கே எழுப்பப்படுகிறது என்றால், எங்கே ஏகத்துவ கொள்கை வளராமல் இருக்கிறதோ, ஏகத்துவ கொள்கையை சார்ந்தவர்கள் எங்கே அடி உதைகளுக்கு ஆளாகுகிறார்களோ, சுன்னத்துவல் ஜமாத்தினரால் ஊர் நீக்கம் செய்யப்படுகிறார்களோ, பலவிதமான அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ, அது மாதிரியான ஊர்களில் சுன்னத்துவல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள்ட்ட போய் இந்த ஒற்றுமை கோஷத்தை யாரும் எழுப்புவது கிடையாது. ஒற்றுமை வேண்டும் ஒற்றுமை வேண்டும் என்று பேசக்கூடியவர்கள் ஏகத்துவ கொள்கை எங்கே வளர்ந்திருக்கிறதோ, எங்கே தடுக்க முடியாத அளவுக்கு கடுமையான அசுர வளர்ச்சி பெற்றிருக்கிறதோ, அந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் இந்த ஒற்றுமை என்ற ஒரு வாதத்தை எடுத்து வைத்துக் கொண்டு நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், இந்த தௌஹீது கொள்கையை சொல்லிதான் ஒற்றுமை குலைகிறது என்று ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். உண்மையில இந்த தௌஹீது ஜமாத்து தான் சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை குலைத்ததா? நம்ம ஒற்றுமையை விரும்பவில்லையா? ஒன்றுபடுவதற்கு இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்கு வழியே கிடையாதா என்றால், எந்த ஒரு முஸ்லிமும் முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபடக்கூடாது என்று நினைக்கவே மாட்டான். ஏன் நினைக்க மாட்டான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை பற்றி சொல்லும் பொழுது, அல் முஸ்லிமூன கல் ஜஸதில் வாஹித், முஸ்லிம்கள் அனைவருமே ஒரு உடம்பை போன்றவர்கள். இனிஸ்தகா ஐனுஹு இஸ்தகா குல்லுஹு வ இனிஸ்தகா ராசுஹு இஸ்தகா குல்லுஹு. அந்த உடம்பில் தலைக்கு நோவினை ஏற்பட்டால், துன்பம் ஏற்பட்டால் எப்படி உடல் முழுக்க வருத்தத்தை தெரிவிக்கிறதோ, உடல் முழுவதும் சோர்வு ஏற்படுகிறதோ, கண்ணுக்கு ஒரு வலி என்றால் உடல் முழுவதும் அந்த சோகத்தை தாங்கி அந்த சோகத்தை ஏற்கிறதோ, இதே போன்று ஒட்டுமொத்த முஸ்லிம்களுமே ஒரு உடம்புக்கு சொந்தக்காரர்கள். ஒரு முஸ்லிமுக்கு துன்பம் என்றால் அது எல்லா முஸ்லிம்களுக்கும் துடிக்க வேண்டும், அவர்கள் வருந்த வேண்டும் என்று முஸ்லிம் சமுதாயம் ஒரு உடம்பை போன்று இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் குறிப்பிட்டார்கள். அல் மூமினுல் மூமினிக்கல் புன்யானி யசுத்து பாலுஹு பாலா. ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டெடுத்த மாதிரி, ஒரு செங்கல் எப்படி இன்னொரு செங்கலோடு ஒட்டி கொண்டிருக்கிறதோ, ஒரு தூணும் இன்னொரு தூணும் எப்படி ஒரு கட்டடத்தை தாங்குகிறதோ, இதே மாதிரி ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு உதவியாக இருப்பான், இன்னொரு முஸ்லிமை அவன் தாங்கிக் கொள்வான் என்று ஒற்றுமைக்கு இலக்கணமாக முஸ்லிம்கள் திகழ வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் இந்த சமுதாயம் ஒரு உடம்பை போன்று இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கும் பொழுது, இந்த சமுதாயம் பிளவுபட வேண்டும், ஒன்றுபடக்கூடாது என்று ஒரு முஸ்லிம் விரும்புவானா?
ஒரு காலத்திலும் முஸ்லிம்கள் ஒன்றுபடவே முடியாது என்று நம்ம சொல்லவே கிடையாது. ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய ஒற்றுமை இருக்கு பாருங்க, போலித்தனமான ஒற்றுமையை ஒற்றுமை என்று சொல்கிறார்கள். ஒற்றுமையாகவே இருக்கவில்லை. அவர்களுக்கு மத்தியில் பலவிதமான யாரெல்லாம் ஒற்றுமை கோஷம் பேசுகிறார்களோ, இந்த தௌஹீதை சொல்லக்கூடியவர்களால் ஒற்றுமை குலைகிறது, தௌஹீது கொள்கையினால் ஒற்றுமை குலைகிறது என்று யாரெல்லாம் பேசுகிறார்களோ, அவர்கள் உண்மையில் எந்த ஒற்றுமையை சொல்கிறார்களோ அந்த ஒற்றுமை போலித்தனமான ஒற்றுமை. அந்த ஒற்றுமைக்கு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்கிறோம். முதல்ல இந்த தௌஹீத் ஜமாத்து அல்லாத மற்றவர்கள், சுன்னத் வல் ஜமாத்தாக இருக்கட்டும் அல்லது வேற இயக்கங்களாக இருக்கட்டும், அவர்கள் முதல்ல ஒற்றுமையாக இருக்கிறார்களா? ஒரு மாயையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்தோம், இந்த தௌஹீதுக்காரர்களால தான் ஒற்றுமை குலைகிறது என்று எல்லா ஊர்ல இப்படி ஒரு மாயை ஏற்படுத்துகிறார்கள். உண்மையில் தௌஹீத் ஜமாத்து தான் ஒற்றுமையை குலைத்ததா? அதற்கு முன்னால் இந்த சமுதாயம் ஓரணியில ஒன்று திரண்டு இருந்ததா? கிடையவே கிடையாது. நாங்கள்லாம் ஒற்றுமையா இருந்தோம்னு சொல்றாங்க பாருங்க, அது அவ்வளவும் போலித்தனமான வாதம். ஒற்றுமையா இருக்கவே இல்லை. எங்க எதிலையாவது ஒரு விஷயத்துல இந்த சமுதாயம் ஒன்றுபட்டு இருந்தார்களா? ஒரே இறைவனை வணங்கக்கூடிய முஸ்லிம்கள், ஒரு தூதரை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள், மறுமையை நம்பியிருக்கிற முஸ்லிம்கள், ஒரு வேதத்தை பெற்றிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுக்கு இடையில பல மதுஹபுகளை உண்டாக்கி கொண்டு பிரிந்து கிடக்கிறார்களே, இதுக்கு பேர் ஒற்றுமையா? இந்த மதுஹபுகள் என்ற அடிப்படையில் முஸ்லிம் சமுதாயம் 4 கூறுகளாக பிளவுபட்டு நிற்கிறார்களே, இந்த பிளவுக்கு தௌஹீத் ஜமாத் தான் காரணமா? ஷாஃபி என்ற பெயரால், ஹனஃபி என்ற பெயரால், ஹம்பலி, மாலிக் என்ற பெயரால் முஸ்லிம் சமுதாயம் 4 கூறுகளாக பிளவுபட்டு நிற்கிறார்களா இல்லையா? இப்படி பிளவுபட்டு நிற்கிற காரணத்தினால வணக்க வழிபாடுகள், கொள்கைகள், திருமண வழிமுறைகள் எல்லாமே ஆளுக்காள் வித்தியாசப்படுகிறதா இல்லையா? ஒரு பள்ளிவாசல்ல தொழுகிறார்கள், ஒரு இறைவனை தொழுகிறார்கள், அனைவரும் ஒரு தூதரைத்தான் பின்பற்றுகிறார்கள். அந்த ஒரு இறைவனை மாத்திரம் வணங்கக்கூடிய பள்ளிவாசல்ல ஹனஃபி என்று சொல்லக்கூடியவர், அவர் தக்பீர் கட்டும் பொழுது தொப்புள்ள கட்டுவார், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தொப்புள்ள கை கட்டி கொள்கிறார். அதே பள்ளிவாசல்ல அதே இறைவனை வணங்கக்கூடிய இன்னொரு முஸ்லிம் தன்னை ஷாஃபி என்று சொல்லி கொண்டு நெஞ்சு ஓரத்தில் கட்டிக்கிறார். இதுக்கு பேர் ஒற்றுமையா? ஒருத்தர் அத்தஹியாத்துல அஷ்ஹது அல்லாஹ்னு சொல்லும் பொழுது நீட்டி மடக்கிடுவாரு, இன்னொருத்தர் அஷ்ஹது அல்லாஹ்னு சொல்லும் பொழுது நீட்டி கொண்டு நீட்டுறதுதான் அத்தஹியாத்து முடிகிற வரைக்கும் நீட்டி கொண்டே இருப்பார். அவர் ஷாஃபின்னு இருக்கிறார். அப்ப தொழுகையில கூட ஒரு ஒற்றுமை இந்த சமுதாயத்தில் இருந்ததா? தௌஹீத் ஜமாத் வர்றதுக்கு முன்னால இந்த சமுதாயம் மதுஹபுகள் அடிப்படையில் பிரிந்து கிடந்தார்களா இல்லையா? வணக்க வழிபாடுகள்ல கூட ஒற்றுமை இல்லாத நிலைமை ஏற்பட்டதா இல்லையா? ஹனஃபி பள்ளிவாசல்ல தொழுக போனால் அங்க சத்தமில்ல ஆமீனை மனசுக்குள்ள சொல்வார்கள். இமாம் அல்ஹம்து சூரா முடித்த பிறகு அவங்க மனசுக்குள்ள ஆமீன் என்று சொல்வார்கள். ஷாஃபி மதுஹபுக்காரங்க பள்ளிவாசல்ல அவங்களும் அந்த அல்லாஹ்வை தான் தொழுகிறார்கள், அவங்க சத்தமிட்டு ஆமீன் சொல்வார்கள். அப்ப இது வேறுபாடு இல்லையா? பெருநாள்ல ஹனஃபி மதுஹபுக்காரர்கள் அவங்க 3+3 தக்பீர், அதிகப்படியான தக்பீர் சொல்வார்கள். மற்ற தொழுகைகளை தக்பீர் கட்டும் பொழுது ஒரு தடவை தான் தக்பீர் சொல்லுவோம். அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லி அல்ஹம்து சூரா ஓத ஆரம்பிச்சு நார்மலா தொழுகை நம்ம கடைபிடிப்போம். ஆனால் இந்த பெருநாள் தொழுகையில கூடுதலான தக்பீர் இருக்குதா இல்லையா? அந்த தக்பீர் கட்டிய நிலைமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரக்காத்துல 7 தக்பீர்கள் சொல்லியிருக்கிறார்கள், 2வது ரக்காத்துல 5 தக்பீர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்ஹம்து சூரா ஓதுறதுக்கு முன்னால அதிகப்படியான தக்பீர்கள் கொண்ட ஒரு தொழுகை தான் பெருநாள் தொழுகை. ஹனஃபி மதுஹபுக்காரர்கள் 3 தக்பீர்கள் சொல்வார்கள். அதே பள்ளிவாசல்ல ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் 7 தக்பீர்கள் சொல்றாங்களா இல்லையா? ஹனஃபி மதுஹபுக்காரங்களுக்கு இந்த பெருநாள் தொழுகை ஒரு மாதிரியா இருக்கிறது, ஷாஃபி மதுஹபுக்காரங்களுக்கு அவங்களுக்கு வேற மாதிரியாக இருக்கிறது. ஹலால் ஹராம்ல எடுத்துக்கொண்டாலும் சரி, நண்டு கறியை ஒருத்தர் சாப்பிடுவாரே ஆனால் ஷாஃபி மதுஹபுக்காரர்கள் சாப்பிடுவார்களே ஆனால் அது ஹராமு. ஹனஃபி மதுஹபுக்காரங்க சாப்பிட்டுக்கலாம். ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் நண்டு கறியை சாப்பிட்டா அவனுக்கு நரகம் போயிடுவானா, ஹராம செஞ்சுட்டானா. அதே நண்டை ஹனஃபி மதுஹபுக்காரன் சாப்பிட்டான்னு வைங்க, அது அவனுக்கு தப்பு கிடையாது, அவனுக்கு ஹராம் கிடையாது, அவன் சொர்க்கம் போயிடுவான் என்று ஹலால் ஹராம்ல ஷாஃபிக்கு எது ஹலாலோ அது ஹனஃபிக்கு ஹராம், அல்லது இவங்களுக்கு ஒன்று ஹலாலா இருக்கு அவங்களுக்கு ஒன்று ஹராமா இருக்கும். அப்போ எல்லாரும் ஒரு இறைவன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு தூதரை நாங்கள் எங்களுடைய முன்மாதிரியா எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஹலால் ஹராம்ல வேறுபாடு, வணக்க வழிபாடுல வேறுபாடு. அதே மாதிரி தரிக்காக்கள் என்ற பெயர்ல எத்தனை தரிக்காக்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் இன்றைக்கு இருக்கிறது? காதிரியா என்ற பெயர்ல, ஷாதிலியா என்ற பெயர்ல, நக்ஷபந்தியா என்ற பெயர்ல, நுசுரவந்தியா என்ற பெயர்ல, இப்படி பல பெயர்கள் மதுஹபுகள் எப்படி பல மதுஹபுகளாக இருக்கிறதோ
அதே மாதிரி தரிக்காக்கள் என்ற பெயர்ல ஆளுக்கு ஒரு தரிக்கா, இவருக்கு பச்சை கொடி இவருக்கு சிவப்பு கொடி என்று ஆளுக்கு ஒரு தரிக்காக்கள் என்ற முஸ்லிம் சமுதாயம் அப்படி பிரிந்து கிடந்தார்களே இல்லையா? அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலேயாவது முஸ்லிம் சமுதாயம் ஒரு அணியில் நின்றிருக்கிறார்களா? தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரத்திற்கு முன்னாலே இந்த சமுதாயம் ஒரு அணியில் இருந்ததா சொல்கிறார்களே, ஒரு அணியில் இருக்கவே இல்லை. ஒரு தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பதில் எந்த காலத்திலேயாவது முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட்டு இருக்கிறார்களா? தௌஹீத் ஜமாத் வர்றதுக்கு முன்னால. இப்பதான் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, சமுதாய நலனை கருத்துல கொண்டுதான் ஒருத்தர் ஆதரிக்கணும், சீட்டுக்காக வேண்டி ஆதரிச்சதுனால தான் இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கிடைக்காம போச்சு, முஸ்லிம் சமுதாயத்துக்கு பல நன்மைகள் கிடைக்காம போச்சு, தலைவர்கள் நல்லா இருக்கிறார்களே தவிர சமுதாயத்துக்கு ஒன்றும் கிடைக்கல என்று தேர்தல் நலனை கருத்தில் கொண்டு ஒருத்தர், சமுதாய நலனை கருத்தில் கொண்டு ஒருத்தர் ஆதரிக்கணும் என்று இப்பதான் முஸ்லிம் சமுதாயம் சிந்திக்கிறார்கள். இவனை ஆதரிக்கிறனால முஸ்லிம் சமுதாயத்துக்கு என்ன நன்மை, அவனை ஆதரிக்கிறனால என்ன நன்மை என்று இப்பதான் சிந்திக்கிறார்களே தவிர இன்னமும் முஸ்லிம் சமுதாயத்தில் தகப்பனார் ஒரு கட்சியில் இருப்பார், மகன் ஒரு கட்சியில் இருப்பானா இல்லையா? தகப்பனார் அதிமுக, மகன் திமுகவா இருப்பான், அண்ணன் அதிமுக, தம்பி வந்து திமுகவா இருப்பான். அப்ப இப்படி ஒரு அரசியல் கட்சியில் ஒவ்வொரு கட்சிகளையும் ஒரு முஸ்லிம் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள், இவர் ஒரு கட்சி அவர் ஒரு கட்சி என்று இப்படி தேர்தலில் எந்த ஒரு தேர்தலையாவது தௌஹீத் ஜமாத் வர்றதுக்கு முன்னால எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆள் ஆதரிப்போம், ஒரு நல்ல ஒரு சமுதாய நலனை கருத்துல கொண்டு எல்லாம் ஒருத்தர் ஆதரிப்போம் எப்பயாவது ஒன்றுபட்டு இருக்கிறார்களா? இல்லை. அப்புறம் என்ன ஒற்றுமை? தௌஹீத் ஜமாத் ஒற்றுமையை குலைக்கிறது என்று சொன்னால் இந்த சமுதாயம் அதற்கு முன்னால் ஒன்றுபட்டு இருந்தார்களா? இந்த தேர்தலை விடுங்க, சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இந்த அரசியலை விடுங்க. இங்க பள்ளிவாசல் தேர்தல் நடக்குமா? எல்லா பகுதிகளிலையும் பள்ளிவாசலுக்கு தேர்தல் நடக்கும், இங்கேயும் பள்ளிவாசலுக்கு தேர்தல் நடக்கிறது. இந்த பள்ளிவாசல் தேர்தலையாவது அப்படி ஒற்றுமையாக எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் என்று அதுல ஒற்றுமையாக இருந்திருக்கிறோமா? பள்ளிவாசல் தேர்தலில் பஞ்சாயத்து போர்டு தேர்தலை எப்படி அடிச்சுக்கிறானோ, சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் எப்படி கட்சிக்காரர்களுக்கு மத்தியில் சண்டை நடக்கிறதோ அதே மாதிரி பள்ளிவாசலுக்கு நடக்கிற தேர்தலில் கூட சண்டை நடக்கிறதா இல்லையா? ஒருத்தர் தாக்கி ஒருத்தர் பேசுறது, ஒருத்தர் ஆதரிச்சு பேசுறது, அவரவர்கள் வந்து ரெண்டு கூறாக கீழே தெரு மேல தெரு, ஒரு பள்ளிவாச ஒரு தெருவா இருக்கணும். அப்ப இதுல ஏன் கீழே தெரு மேல தெரு, இது என்ன ஒற்றுமை இருக்கு பேரு? எல்லாரும் சேர்ந்து தெற்கு வாசல் ஜமாத் அப்படி இருப்பதற்கு பதிலாக இந்த பகுதியில் அப்படி கீழே தெருக்கு ஒரு நிர்வாகம் மேல தெருக்கு ஒரு நிர்வாகம் இருக்குதா இல்லையா? அப்புறம் என்ன ஒற்றுமை? இந்த சந்தன கூட நடக்குது பாருங்க, இதுல கூட ஒற்றுமையாக சந்தன கூடையாவது ஒரு ஹராம செய்கிறார்கள், அதுல ஒற்றுமையா இருக்கிறோம் காட்டுறாங்க பாருங்க. சந்தன கொடுக்க அழைக்கும் பொழுது கூட இவர் ஒரு பக்கமா ஒருத்தர் அழைக்கிறார், இன்னொரு ஆள் அந்த அவர் பேரை போட்டு அவர் அழைக்கிறார், அவருக்கு சாதகமான நிர்வாக கமிட்டிகளை போட்டு ஒருத்தர் நோட்டீஸ் அடிக்கிறாரு, இன்னொரு ஆள் தனக்கு சாதகமான ஒரு ஆளை போட்டு நோட்டீஸ் அடிக்கிறார். அப்ப எதுல இந்த சமுதாயம் வந்து ஒன்றுபட்டு இருந்தது? எதை எடுத்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி இந்த சமுதாயம் இருந்திருக்கிறதா? ஒரு உடம்பை போன்றவர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே. எத்தனை பேர் செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த பகுதியில் கந்தூரிக்காக வேண்டி காசு பணத்தை கொடுக்கக்கூடியவர்கள், என்றைக்கே இறந்து போன ஒரு மகானுக்கு விழா எடுப்பதற்கு தங்களுடைய சொத்துக்களை வந்து கொடுக்கக்கூடியவர்கள், செல்வத்தை செலவழிக்கக்கூடியவர்கள். இங்க இருக்கிற ஏழைகள், எத்தனை ஏழைகள் இங்க இருக்கிறார்கள்? ஏழைகள் நிறைந்த பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. அப்ப ஜக்காத்தை கணக்கு பண்ணி தங்களுடைய சொத்துக்களை கணக்கு பண்ணி 11 பவுன் இருந்த அவர் 2% ஜக்காத்து கொடுக்கணுமா இல்லையா? தங்களுடைய சொத்துக்களை கணக்கு பண்ணி இங்க உள்ள ஏழைகளை கொடுப்போம். நம்ம எல்லாம் ஒரு உடம்பை போன்றவர்கள், நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், ஒரு முஸ்லீம் கஷ்டப்படுற இன்னொரு முஸ்லீம் பார்த்து கொண்டிருக்க கூடாது என்று ஒன்றுபட்டு ஜக்காத்தை கொடுத்தீர்களா? எல்லாரும் சேர்ந்து ஃபித்ரா, இந்த தௌஹீத் கொள்கை சேர்ந்தவர்களால தான் ஃபித்ரா என்ற விஷயமா மக்களுக்கு போய் சேர்ந்தது. ரமலான் பெருநாள், நோன்பு பெருநாள் வந்தால் அதை கணக்கு பண்ணி ஒவ்வொருத்தவரும் இந்த ஃபித்ராவை வந்து ஒரு ஏழைக்கு கொடுக்கணும், ஏழை முஸ்லீமுக்கு கொடுக்கணும், எந்த ஏழையும் அன்றைக்கு பெருநாள் கொண்டாடாமல் இருக்கக்கூடாது என்று தௌஹீத் கொள்கை வந்த பிறகுதான், தௌஹீத் ஜமாத்தினுடைய பிரச்சாரத்தினால்தான் இந்த ஃபித்ரா என்ற பழக்கமே முஸ்லீம் இந்த பகுதியிலும் சரி தமிழகம் முழுக்க இது முஸ்லிம் சமுதாயத்தில் வந்ததே தவிர அதற்கு முன்னால எந்த ஒரு ஜமாத்தாவது அப்படி இருக்கக்கூடியவர்களை கணக்கு பண்ணி யாரெல்லாம் அவர் பெருநாள் கொண்டாடி இன்னொரு ஆளை பெருநாள் கொண்டாட வைக்க இயலுமோ அவங்ககிட்ட ஃபித்ராவை வசூல் பண்ணி அதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்களா? ஜக்காத்தை நிறைவேற்றல, ஃபித்ராவை நிறைவேற்றல. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும்
ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கித் தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. கொடுக்கிறதுக்கு பதிலாக கொடுக்க கடமைப்பட்ட முஸ்லிம் சமுதாயம் என்ன செய்கிறார்கள்? இன்னொரு முஸ்லிம்கிட்ட, ஒரு ஏழை முஸ்லிம், அவன்கிட்ட ஒரு குமர் இருக்கிறது, அந்த பெண்ணுகிட்ட போய் வரதட்சணை வாங்குறானா இல்லையா? இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இருக்கிறவன், இல்லாதவன், படித்தவன், படிக்காதவன், மார்க்க அறிஞர், மார்க்கமா தெரியாதவர் என்று எல்லாரும் சேர்ந்து கொண்டு வரதட்சணை வாங்குகிறார்கள் இல்லையா? அப்புறம் என்ன ஒற்றுமை? நீ பிச்சை எடுத்தாலும் வரதட்சணை கொண்டு வா, ஜமாத்தில் லெட்டர் பேடை வாங்கிட்டு போய் ஒவ்வொருத்தவனே போய் பிச்சை எடு, அப்படியாவது வரதட்சணை கொண்டு வான்னு சொல்லி இப்படி ஒற்றுமைக்கு எதிராக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும், யாரெல்லாம் தௌஹீத் ஜமாத் ஒற்றுமையை குலைக்கிறது, தௌஹீத் கொள்கையினால ஒற்றுமை போய்விட்டது என்று சொல்கிறார்களோ அவங்க என்ன ஒற்றுமையாக இருக்கிறார்கள்? அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுகிறீர்களா இல்லையா? அடுத்தவர்களை கவிழ்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இல்லையா? அப்ப எல்லா வகையில, எந்த வகையில பார்த்தாலும் முஸ்லிம் சமுதாயம் ஒற்றுமையா இருக்கவே இல்லை. என்ன நடந்தது? ஒற்றுமைங்கிற பெயர்ல என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஒற்றுமை அவ்வளவு இருக்கல, ஒரு போலித்தனமான ஒற்றுமை. அதாவது நாங்க ஒவ்வொருத்தவர் ஒவ்வொரு ஆள் என்ன செய்வாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொள்வார்கள். இப்ப ஹனபி மதுஹப்காரர் என்ன செய்வார்னா, அவர் பள்ளிவாசல்ல தொழுவார். ஷாஃபி மதுஹப்காரருடைய பள்ளிவாசல் போய் ஹனபி மதுஹப்காரர் தொழுவார். அங்க சத்தம் போட்டு அவர் ஆமீன் சொல்லுவாரா? அல்ஹம்து சூரா முடிஞ்ச உடனே அவர் சத்தம் போட்டு ஆமீன் சொன்ன உடனே இவர் போய் அவர் கேட்க மாட்டார். சத்தம் போட்டு ஆமீன் சொல்றீங்க, எதனால சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்க மாட்டார். அதே மாதிரி இவர் தொப்புள்ள தக்பீர் கட்டுறாரு பாருங்க, அது அவர் கேட்க மாட்டார். நீ ஏன் தொப்புள்ள கட்டுறன்னு ஷாஃபி மதுஹப்காரரு ஹனபி மதுஹப்காரர் கேட்க மாட்டாரு. நீ எப்ப நெஞ்சில தக்பீர் கட்டுற அப்படின்னு இந்த மதுஹப்காரங்க அவங்கள்ட்ட கேட்க மாட்டார்கள். அப்ப உனக்கே பெருநாள் தொழுகையில் இத்தனை தக்பீர் அப்படின்னு இவர் கேட்க மாட்டாரு, அவரு என்ன செய்ய மாட்டார், இவர் கேட்க மாட்டார். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு, ஏன் தப்ப நீ கண்டிக்காத, ஓன் தப்ப நான் கண்டிக்க மாட்டேன் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு, நன்மையை ஏவாம தீமையை தடுக்காம, சமுதாயம் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை, சுன்னத்துகள் நாசமானாலும் பரவாயில்லை, பிதுகத்துகள் நடந்தாலும் பரவாயில்லை, ஒற்றுமை முக்கியம் என்ற அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டிருந்தார்களே தவிர இந்த சமுதாயத்தில் ஒற்றுமை இருந்ததா? இருக்கவே இல்லை. அப்ப இந்த தௌஹீத் ஜமாத் ஒற்றுமையை குலைக்கிறது என்று என்ன செய்யறாங்கன்னா, ஒரு போலித்தனமான ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். அதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க, எப்படி தௌஹீத் கொள்கையினால ஒற்றுமை குலைகிறது என்று சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்களோ, இதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, சுன்னத் வல் ஜமாத்தினுடைய இன்னொரு அங்கமாக இருக்கக்கூடிய சில இயக்கங்கள், அவங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு என்ன செய்யறாங்க, தௌஹீத் ஜமாத் தான் ஒற்றுமையை குலைக்குது, சுன்னத் வல் ஜமாத் மக்கள் எல்லாம் கூட இதை விட்டு விட்டார்கள். அவங்க கூட என்ன செய்யறாங்க, தௌஹீத் கொள்கையை விளங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில இயக்கங்கள் தௌஹீத் ஜமாத்தினுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாதவர்கள், அவங்க என்ன செய்யறாங்க, தௌஹீத் ஜமாத் மட்டும் அப்படி தனிச்சு நிக்கிற மாதிரி நாங்க எல்லாமே ஒரு அணியில் நிக்கிறோம். சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் திருவிடச்சேரிங்கிற ஒரு ஊர்ல, திருவாரூர் மாவட்டத்தில் திருவிடச்சேரிங்கிற ஒரு ஊர்ல தௌஹீத் ஜமாத்துக்காரர்களுக்கு, தௌஹீத் ஜமாத்துக்காரர் சுன்னத் ஜமாத் ஆளை சுட்டு விட்டாரு என்று ஒரு அவதூறை பரப்பி 19 இயக்கங்கள் சேர்த்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, போஸ்டர் ஒட்டினார்கள். தௌஹீத் ஜமாத் மேல நடவடிக்கை எடுங்க,
அந்த போஸ்டருக்கு என்ன அர்த்தம்? அதில் சொல்லப்பட்ட விஷயம் உண்மை கிடையாது. சுன்னத்துல் ஜமாத்தினர்களுக்கு மத்தியில் தான் பிரச்சனை. தௌஹீத் ஜமாத் ஆளு போய் சுன்னத்துல் ஜமாத் ஆளு சுடவுல இல்லை. ஆனால் 19 இயக்கங்களும் சேர்ந்து தௌஹீத் ஜமாத்தை ஒழிக்கணும், வளர விடக்கூடாது என்று 19 இயக்கங்கள் சேர்ந்து கொண்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக களமிறங்கினார்கள். இது மாதிரி தௌஹீதை எதிர்ப்பதில் வேண்டுமானால் இவர்கள் ஒன்றுபட்டு நிற்கலாமே தவிர 19 இயக்கம் இப்படி காட்டினாங்க பாருங்க, நாங்கள் ஒரு அணியில் நிற்கிறோம்னு. உண்மையில் இவர்கள் ஒரு அணியில் நிற்பார்களா? இந்த தேர்தலை நீங்க பார்க்கலாம். இந்த ஒற்றுமை கோஷம் பேசியவர்கள் 19 இயக்கமும் சேர்ந்துக்கிட்டாங்க, ஒற்றுமையா இருக்கிறோம்னு காட்டினாங்க. இல்லைன்னா ஆளுக்கு ஒரு சீட்டு கேட்போம் அப்படின்னு போய் ஒரு கட்சியில போய் அங்க வைக்க வேண்டியதானே. எவன் ஒற்றுமை பேசினானோ 19 இயக்கமும் சேர்ந்து கொண்டு நமக்கு எதிராக போஸ்டர் விட்டினானோ அதுல ஒரு குரூப் என்ன செய்யுது, மாமாக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் அவர்கள் போய் அதிமுகவில் போய் அடைக்கலமாகிறார்கள். 3 சீட்டு சமுதாயத்தினுடைய மானம் காப்பாற்ற புறப்பட்டவர்கள் மானங்காக்க போறோம்னு சொல்லி 3 சீட்டுக்கு போய் சமுதாயத்தினுடைய மானத்தை விட்டு வந்திருக்கிறார்கள். அப்ப இவங்களோட சேர்ந்து கொண்டு இந்த 19 இயக்கத்தில் இன்னொரு குரூப் இருக்கு பாருங்க, போஸ்டர் ஒட்டினார்களே, அந்த குரூப் இந்த எஸ்டிபிஐ என்று சொல்லக்கூடிய குரூப். அவங்க நிலைமை என்ன? சரி அதிமுக ஆதரிப்போம், நம்ம எல்லாரும் சேர்ந்து 19 இயக்கமும் இதுலயும் சேருவோம் அப்படின்னு போய் அதிமுகவோட போய் சேர்ந்தாங்களா? அவங்க போய் திமுக போய் சந்திக்கிறார்கள், கருணாநிதியை போய் சந்திச்சு ஒரு சீட்டுக்கு போய் கெஞ்சுகிறார்கள். ஒரு சீட்டாக கொடுங்க, மானம் போயினேன். ஏன்னா சென்னையில் லட்சக்கணக்கான மக்களை கூட்டுறோங்கிற பேர்ல சில ஆயிரக்கணக்கான ஆளுகளை கூட்டி விட்டு அதை போய் சீட்டு கேட்ட இன்னும் எடுபடலை விரட்டி விட்டார். அதெல்லாம் போகணவங்களும் கிடையாது அப்படின்ன உடனே கடைசியை வெளியே வர்றாங்க. ஏன் போய் கருணாநிதியை போய் சந்திச்சிங்க அப்படின்னு கேட்டா அது சும்மா ஒரு மரியாதைக்காக வேண்டி போய் சந்திச்சோம், மரியாதை நிமித்தமா சும்மா வெறும் சந்திப்பு தான். அது தேர்தல் நேரத்தில் மரியாதை நிமித்தமா சந்திப்பு, இதுக்கு முன்னாடி போய் சந்திச்சிருக்க வேண்டியதானே. அப்ப மரியாதைக்காக வேண்டிய போகல, சீட்டு வாங்குறதுக்கு போயிருக்கிறார்கள், சீட்டு கிடைக்கல. அப்ப தங்களுடைய சீட்டுகளுக்காக வேண்டி பிரிந்து விடக்கூடிய இவர்கள் அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு 19 இயக்கத்தை அவனும் ஒருத்தன், அவன் என்ன செய்யறான்? இப்ப திமுக போய் ஐக்கியமாயிட்டானா இல்லையா? அப்ப என்னடா ஒரு தேர்தலில் உங்களால் ஒன்றுபட முடியல, எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு போராட்டம். தௌஹீத் ஜமாத் சமுதாய ஒற்றுமைக்கு சரியா வராது, தனிச்சு நிற்கும். ஆனால் நாங்கள்லாம் எல்லாம் ஒன்னா இருக்கிறோம்னு காட்டுறாங்கல்ல, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறார்களா? டிசம்பர் 6 என்ற பெயர்ல அந்த பாபர் பள்ளிவாசலை மீட்பதற்காக போராட்டம் நடத்தினால் ஒவ்வொருத்தவரும் அவங்கவுங்க பேர்ல அவங்கவுங்க லேபிள்ல தான் போராட்டம் நடத்துகிறார்களே தவிர எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு போராடி இருக்கிறார்களா? ஒரு போராட்டத்தை அப்படி சொல்லவே முடியாது. அவரவர்கள் அவங்கவுங்க லேபிள்ல தான் செய்கிறார்கள். அப்ப தௌஹீத் ஜமாத் மேல என்ன செய்யறாங்கன்னா இப்படி புழுதி வாரி பரப்புகிறார்கள். தௌஹீத் ஜமாத் ஒற்றுமையை குலைக்குது. தௌஹீத் ஜமாத் ஒற்றுமையை குலைக்கவே இல்லை. தௌஹீத் ஜமாத் என்ன பண்ணுறது கேட்டா ஒற்றுமையை தான் சொல்லுகிறது. ஆனால் இந்த மாதிரி போலித்தனமான ஒற்றுமை இருக்கு பாருங்க. எவன் என்ன தவறு செய்தாலும் மார்க்கத்தின் பெயர்ல ஒருத்தன் பிதஅத்தை செய்யறான், அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டாத ஒரு காரியத்தை செய்யறான், அவங்க சொல்லித்தராத அவங்க காட்டி தராத ஒரு காரியத்தை செய்யறான். இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும், சொல்லக்கூடாது, கண்டிக்க கூடாது இப்படிங்கிறாங்க பாருங்க. இந்த ஒற்றுமை எல்லாரும் அப்படி ஒன்றுபடுத்தணும் அப்படிங்கிறாங்க பாருங்க. முதல்ல இஸ்லாம் ஆதரிக்க கூட இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தில் சமுதாய ஒற்றுமை முக்கியம். இஸ்லாத்தில் எங்க இருக்குதா? எல்லாரும் மனிதனை அடிப்படையில் ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா இன்னொரு ஆள் துடிக்கணும், அது வேற செய்யும். ஆனால் ஒற்றுமைக்காக வேண்டி மார்க்கத்தில் உள்ள ஒன்று சொல்லக்கூடாது, ஒருத்தன் செய்யற தீமையை கண்டிக்க கூடாதுன்னு மார்க்கத்தில் அப்படி ஒற்றுமை மார்க்கம் பேசுதா? அப்படி அல்ல சொல்லவே இல்லை. திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களே, ஆனால் இந்த ஒற்றுமைன்னு பேசுறாங்களே, இதுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையில தான் குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்? வலவுஷா அல்லாஹுல ஜாலக்கும் உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் நாடி இருந்தால் உங்கள் அனைவரையும் ஒரே சமுதாயமா அல்லாஹ் ஆக்கியிருப்பான், நீங்க எல்லாம் ஒன்றுபட்டு இருப்பீர்கள். அல்லாஹ் நினைச்சிருந்தா நீங்க எல்லாம் ஒரு சமுதாயமாக இருந்திருப்பீர்கள். வலாக்கின் எவ்வளவுக்கும் ஃபீமா ஆத்தாக்கும், உங்களுக்கு வழங்கியதுல உங்களை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை இப்படி பிரிச்சு வைத்திருக்கிறான். பிமா குன்தும் ஃபீஹி தக்தலிஃபூன், மறுமை நாளையில ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைகள்ல முந்திக் கொள்ளுங்கள். இலல்லாஹி மர்ஜிஉக்கும் ஜமியா, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் தான் திரும்ப வேண்டும். அப்பொழுது ஃபயுனபியுக்கும் பிமா குன்தும் ஃபீஹி தக்தலிஃபூன், எதுல நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அதுல எது சரி என்பதை மறுமை நாளையில உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான் என்று குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நீங்க ஒரு சமுதாயம் ஆகிறது அல்லாஹ் நினைச்சா ஒரு நிமிஷத்துல ஆயிருவீங்க. ஆனால் அல்லாஹ் தான் இப்படி உங்களை பிரிச்சு வச்சிருக்கிறான். நீங்க உங்களை சோதிப்பதற்காக நீங்க சிந்திக்கிறீங்களா அல்லது குருட்டுத்தனமாக நீங்கள் போய் சேருகிறீர்களா என்று உங்களை சிந்திப்பதற்காகத்தான் இப்படி அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறான். அதே மாதிரி ஒரு இடத்துல சொல்றான், அல்லஃப பைன குலூபிஹிம்,
அவருடைய உள்ளங்களுக்கு இடையில அல்லாஹ் பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறான். லவ் அன்ஃபக்த மாஃபில் அர்தி ஜமியன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம். நபியே, நீ உலகத்துல உள்ள எல்லாத்தையும் செலவழிச்சாலும் சரி, பூமியில இருக்கிற அவ்வளவு சொத்துக்களை செலவழித்தாலும் அவங்களுடைய உள்ளங்களுக்கு இடையில நீ பிணைப்பை ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் நாடினால்தான் ஒருத்தனுக்கு இன்னொருத்தனுக்கு மத்தியில ஒற்றுமை உருவாகுமே தவிர, நீங்க எல்லாம் ஒற்றுமைக்காக வேண்டி பாடுபட்டீர்களே, ஆனால் நீங்க எல்லாம் ஒன்றுபட எல்லாத்தையும் எல்லாருடைய உள்ளத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வரணும், எல்லாத்தையும் ஒரு அணியில சேர்க்க வேண்டும் என்று நினைப்பீர்களே, ஆனால் பூமியில உள்ள எல்லாத்தையும் நீங்க கொட்டினாலும் சரி, செலவழிச்சாலும் சரி, உங்களால் ஒன்றுபடுத்த முடியாது. இன்றைக்கும் பார்க்கிற யாரெல்லாம் ஒற்றுமை கோஷம் பேசுகிறார்களோ அவர்கள் ஒற்றுமை, சமுதாய ஒற்றுமை முக்கியமாங்க. தலைவர்கள்லாம் கூடி என்ன செய்வாங்க, எல்லா இயக்க தலைவர்களும் கூடி ஒரு ரூம்ல ஒரு ஏசி ரூமை போட்டு அங்க உட்கார்ந்து நல்ல பிரியாணி தின்னுபிட்டு அதோட கலைஞ்சு போயிடுவோம். ஒரு தேர்தல் வந்து அவங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்காது. ஒரு பிரச்சனையில அனைவரும் ஓடி விடுவார்கள். அப்ப என்ன ஒற்றுமை? அல்லாஹ் சொல்ற பாருங்க, அழகா சொல்றான். நீங்க முஸ்லிம் சமுதாயத்தை மனிதர்களை ஒன்றுபடுத்த நினைப்பீர்களே, ஆனால் உள்ளங்களை ஒன்றிணைக்க நினைத்தீர்களே, ஆனால் அது முடியவே முடியாது. நான் தான் அவருடைய உள்ளங்களை திருப்புவேன். வலாக்கின்னல்லாஹ அல்லஃப பைன குலூபிஹிம் இன்னஹு அஸீஸுன் ஹக்கீம். அல்லாஹ் தான் அவருடைய உள்ளங்களுக்கு இடையில பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியவன் அப்படிங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான பாதை, ஃபத்தபிஹு, நீங்கள் அதை மாத்திரம் பின்பற்றுங்கள். இந்த குர்ஆன் மூலமாக உங்களுக்கு நான் எதை சொன்னேனோ, தூதர் மூலமாக உங்களுக்கு எதை காட்டினேனோ அதை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபியு சுபுல, பல வழிகளை பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அது அல்லாஹ்வுடைய அந்த நேரான பாதையை விட்டும் உங்களை தடுத்து விடும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, எல்லாம் சரின்னு அப்படி போவாத, பல பாதையை பின்பற்றாத. பல பாதைகளும் நேர்வழி கிடையாது. ஒரே ஒரு பாதை, நான் காட்டுகிற பாதை தான் அது நேர்வழி அப்படிங்கிறான். இன்னொரு இடத்துல கூட அல்லாஹ் சொல்றான், இன் துத்தி அக்ஸர மன்ஃபில் அர்லி இதுல்லூகான் சபீலில்லா. முகமதே, இந்த பூமியில இருக்கிற பெரும்பான்மையை நிறைய கூட்டம் இப்படி இருக்கிறாங்களே, அவர்களுக்கு நீ கட்டுப்பட்டால், அவர்களை பின்பற்றினால் உன்னை வழி எடுத்து விடுவார்கள். நீ என்ன பார்க்கணும்? சத்தியத்தை சொல்லக்கூடிய கூட்டம் சின்ன கூட்டமா இருந்தாலும் அதுதான் உனக்கு முக்கியம். நிறைய பேர் அதுல இருக்கிறாங்களே என்று பெரும்பான்மையை நீ பார்த்தாயானால், ஒற்றுமையை பார்த்தாயானால் அவர்கள் உன்னை வழி எடுத்து விடுவார்கள். ஓம் பாதையை விட்டு அவர்கள் உன்னை வழி தவற செய்து விடுவார்கள் அப்படி நல்லா சொல்றான். அதே மாதிரி இந்த சத்திய இஸ்லாத்தை சரியான முறையில் சொன்னால் ஒற்றுமை ஏற்படாது, பிளவுதான் ஏற்படும். அல்ல, நீங்க போய் ஒற்றுமைன்னு பேசுறீங்கன்னு வைங்க, ஒற்றுமையா இருக்கலாம். யார் இருக்கலாம்? எவனுக்கு மார்க்கத்தை பத்தி அக்கறை இல்லையோ, எவனுக்கு மார்க்கத்தில் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், அல்லாஹ் சொன்ன மாதிரி ரசூல் சொன்ன மாதிரி தான் இருக்கணுன்ற கட்டுப்பாடு இல்லாம எப்படி வேண்டாலும் இருக்கலாம் எவன் நினைக்கிறானோ அவன் தான் அந்த மாதிரி மார்க்கம் இல்லாத இன்னொரு ஆளோட ஒன்றா இருக்க முடியும். ஆனால் நீங்க போய் கரெக்டா உள்ளதை உள்ள மாதிரி இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்வீர்களே, ஆனால் நன்மையை ஏவுவீர்களே, ஆனால் தீமையை தடுப்பீர்களே, ஆனால் கண்டிப்பா அங்க ஒற்றுமை குலையும். ஒரு தண்ணி அடிக்கிறான் ஒருத்தன், நீங்க பேசாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவனுக்கு பிரச்சனை வராது. ஏன்டா போய் தண்ணி அடிக்கிறீங்கன்னு போய் சொல்லி பாருங்க, அப்ப சண்டைக்கு வருவான். அப்ப ஒருத்தன் வரதட்சணை வாங்குறான், வட்டி வாங்குறான், அவனை போய் நீங்கள் போய் கண்டிப்பீர்களே, ஆனால் அவனுடைய தீமையை தடுப்பீர்களே, ஆனால் பிரச்சனைக்கு வருவானா இல்லையா? இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம்.
டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. அப்ப நன்மையை ஏவினால் தீமையை தடுத்தால் கண்டிப்பா பிரச்சனை வரத்தான் செய்யும். இப்படித்தான் நபிமார்களும் பிரச்சனைகளை சந்தித்தார்கள் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? கானன்னாஸ் உம்மத்தன் வாஹிதா, மனிதர்கள் அனைவருமே ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தார்கள். நபிமார்கள் வர்றதுக்கு முன்னால எல்லாம் அப்படி ஒன்னாத்தான் இருந்தான்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒற்றுமைதான் முக்கியம்னா எதுக்கு அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பனே? எல்லாம் ஒன்னாத்தான் இருந்திருக்காங்க. எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சான், எல்லாம் சேர்ந்து சூதாடுனா, எல்லாம் சேர்ந்து வட்டி வாங்கினா, எல்லாம் சேர்ந்து அல்லாவுக்கு இணை வச்சான், எல்லாம் சேர்ந்து கொலை செஞ்சான், கற்பழிச்சான், எல்லா தப்புகளையும் எல்லாம் சேர்ந்து பண்ணான். அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் அனைவரும் ஒரு சமுதாயமாகத்தான் இருந்தார்கள். ஃபபாஸல்லாஹு நபியீன முபஷிரீன வ முந்திரீன, அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பினான். அவர்கள் நற்செய்தியை சொல்லக்கூடியவர்களாக, மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வ அன்ஸலமஹுமுல் கிதாப பில் ஹக்கி லியஹ்கும பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குவதற்காக, இறை மார்க்கத்தை சொல்வதற்காக, மனிதர்களுக்கு மத்தியில் அந்த அவர்கள் விளக்க வேண்டும் என்பதற்காக வேதத்தையும் அவர்களோடு சேர்த்து அனுப்பினான். வமஹ்தலஃப ஃபீஹி இல்லல்லதீன ஊத்தூஹு மின் பாதி மா ஜாஅத்துஹுல் பையினா, அந்த சமுதாயம் எப்போ பிளவுபட்டார்கள் என்றால், எப்போ தெளிவான சான்றுகள் வந்ததோ அதற்கு பிறகு அந்த சமுதாயம் ஒற்றுமை இருக்கல. அதுக்கு முன்னாடி ஒற்றுமையாத்தான் இருந்தான். எல்லாம் சேர்ந்து தப்பு செஞ்சான். நபிமார்கள் கொண்டு வந்து சான்றுகளை வச்ச உடனே, சத்தியத்தை கொண்டு வந்து இந்த அசத்தியத்துக்கு முன்னாடி போட்ட உடனே அப்படியே பிரிஞ்சுட்டான். சத்தியவாதிகள் ஒரு பக்கம், அசத்தியவாதிகள் இன்னொரு பக்கம், நல்லவர்கள் ஒரு பக்கம், கெட்டவர்கள் ஒரு பக்கம் என்று இப்படி ரெண்டு ஊராக சமுதாயம், மனித சமுதாயம் எப்போ பிளவுபட்டார்கள் என்றால், இறை தூதருடைய பிரச்சாரத்தால் பிளவுபட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், ஒற்றுமைவா சொல்றான். நீங்க ஒற்றுமை நினைத்து கொண்டு நன்மையை ஏவாம இருந்தீர்களே ஆனால், தீமையை தடுக்காமல் இருந்தீர்களே ஆனால், அது இறை தூதர்கள் செஞ்ச பணி கிடையாது. அது அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தரக்கூடிய காரியம். அப்ப நன்மையை ஏவினார் நபிமார்கள், நன்மையை ஏவினார்கள், தீமையை தடுத்தார்கள், அந்த சமுதாயம் பிளவுபட்டது அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல இன்னொரு இடத்துல கூட அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்த பிமா தூமர் வாரில் அனில் முஷ்ரிகீன், உங்களுக்கு ஏவப்பட்டதை தயவுதாட்சியம் இல்லாமல் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் சரியா தெரியுது, அதை நீங்கள் தயவுதாட்சியம் இல்லாமல் தூக்கி போட்டு உடையுங்கள்ங்கிறான். இணை வைப்பவர்களை புறக்கணிங்க. இணை வைக்கிற ஆளோட ஒற்றுமையா இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு ஏவப்பட்டதை தயவுதாட்சியம் இல்லாமல் சொல்லுங்க அப்படிங்கிறான். அப்ப மார்க்கத்தை சரியான முறையில் சொல்லணும் என்பதுதான் கடமையை தவிர, இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமை முக்கியம் அப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை. அதே நேரத்தில் ஒற்றுமையே இல்லையா, இப்படி சத்தியத்தை சொல்லும் பொழுது அது பிளவு மட்டும்தான் ஏற்பட்டு கொண்டே இருக்குமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இப்படியே தான் இருக்கணும்னு கிடையாது. ஒன்றுபடுறதுக்கு வழி இருக்கிறது. அது என்ன வழி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? இன்ன பனி இஸ்ராயீல கது தவர்ரகத் அலா சிந்தைனி வ சபீனம் இல்லா, இஸ்ரவேலர்கள் 72 கூட்டங்களாக பிளவுபட்டார்கள். இஸ்ரவேலர்கள் யாரு? நிறைய இறை தூதர்கள் அவங்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். மூசா நபி, ஈசா நபி, அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மூசா என்று நிறைய இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட ஒரு சமுதாயம் தான் இஸ்ரவேல சமுதாயம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த ரசூல் சொல்றாங்க, இந்த இஸ்ரவேலர்கள் இறை தூதர்களுக்கு பிறகு 72 கூட்டங்களாக பிளவுபட்டார்கள். அவங்கள்ட்ட வேதம் இருந்தது, இறை தூதருடைய அந்த போதனை இருந்தது. அந்த ரெண்டை விட்டு என்ன பண்ணான்னு கேட்டா, அவர்கள் 72 கூட்டங்களாக பிளவுபட்டார்கள். உம்மத்தி அலா சலாசிம் சபீனம் இல்லா, என்னுடைய சமுதாயம் எனக்கு பிறகு 73 கூட்டமாக பிளவுபடும். குல்லுகும் பின்னர் இல்லா மில்லத்தம் வாஹிதா, அவர்கள் அனைவரும் இந்த 73 கூட்டம் பிரியும், அதுல ஒரு கூட்டத்தை தவிர மற்ற அனைவரும் 72 நரகத்துக்கு போயிடுறேன் அப்படின்னாங்க. அப்ப இந்த சமுதாயம் பிளவுபட்டு தான் நிற்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்றாங்க. 1-2 பிளவுபடாது, 72 பிளவுபடும். நீ என்னதான் ஒற்றுமையை உண்டாக்க நினைத்தாலும் இந்த பிளவை தடுக்க முடியாது. ரசூலை சொன்னதுல நம்மள சொல்றோம், இதை 73 கூட்டமாக இந்த சமுதாயம் பிளவுபடும். அதுல சொர்க்கத்துக்கு போறது ஒரே ஒரு கூட்டம் தான், மற்ற 72 நரகம் அப்படிங்கிறாங்க. இதை என்ன செய்வாங்கன்னா, இந்த ஹதீஸை எல்லாரும் சொல்லுவார்கள். 72 கூட்டம் நரகத்துக்குன்னு சொன்னா சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள 72ல சேர்ப்பார்கள். அதே மாதிரி தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அவங்க என்ன செய்வாங்க, இந்த தர்காவுக்கு போற கோஷ்டியெல்லாம் 72ல எப்படி சேர்ப்பார்கள். நம்ம அவங்கள சொல்றோம்,
இப்படி ஒவ்வொரு இயக்கத்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தங்களுக்கு எதிரான இயக்கங்களை 72ல சேர்ப்பார்கள். நீங்க எல்லாம் 72 கூட்டம் அப்படிம்பாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சொன்ன உடனே ஒரு நபி தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நரகத்துக்கு போகணும்னு சொன்னீங்களே 72 கூட்டம், அது எங்களுக்கு தேவையில்லை. சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னீங்களே ஒரு கூட்டம், அது யாரு? மன்னுகும் யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துக்கு போற ஒரு கூட்டம் யாரு அப்படின்னு கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன அலைஹில் யௌம வஸ்ஹாபி, சொர்க்கத்துக்கு போற ஒரு கூட்டம் யாருன்னு கேட்டா நானும் என்னுடைய தோழர்களும் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோமோ, இன்றைக்கு எதை இஸ்லாம்ங்கிற பெயர்ல நடைமுறைப்படுத்துறோமோ அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் தான் சொர்க்கம் போற ஒரு கூட்டம். அப்ப சொர்க்கம் போற ஒரு கூட்டம் யாரு? ஒரே ஒரு கூட்டம் முஸ்லிம் சமுதாயம். அவ்வளவு பேரு சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சமுதாயம், அவங்களுடைய உம்மத்தை அவ்வளவு பேரும் சொர்க்கம் போக மாட்டார்கள். அவ்வளவு பேர் நேர்வழியில இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லல 73 போவான். 72 கூட்டமுமே நரகத்துக்கு போற வேலையை தான் செய்வான். ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போற வேலையை செய்வான். அவன் யாருன்னு கேட்டா நானும் என்னுடைய தோழர்களும் இன்றைக்கு எதை இஸ்லாம்னு கடைபிடிக்கிறோமோ இப்படி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னாங்க. அப்ப இதை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபடணுமா? நமக்கு மத்தியில் பல வகையில கருத்து வேறுபாடு இருக்கிறது. தர்கா வழிபாடு கூடுமா கூடாதா? தர்கா வழிபடலாம்னு ஒரு கூட்டம் இருக்கிறது, வழிபடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது. இதை எப்படி இதுல எப்படி ஒன்றுபடுறது? இதை அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துக்கு போயிட வேண்டியதான். ரசூல்லா காலத்தில் தர்கா இருந்துச்சா? முந்தைய நபிமார்களுக்கு தர்கா கட்டி வைத்துக்கொண்டு அங்க போய் வழிபட்டார்களா? விழா எடுத்தார்களா? அதெல்லாம் இல்லைன்னா அது இஸ்லாத்துல இல்ல, ரசூல்லா காலத்துல இல்ல. ரொம்ப ஈஸியா முடிவுக்கு வந்துடலாம், எல்லாம் அப்படி ஒண்ணா வந்துடலாம். இந்த மதுஹபுகள் கூடுமா கூடாதா? 2 கருத்து இருக்கிறது. ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக் என்று மதுஹபு பிரிவுகள் இருக்கிறதா இல்லையா? இது 72 இது சொர்க்கம் போற ஒரு கூட்டமா அப்படின்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மதுஹபுகள் இருந்ததா? ஷாஃபி இருந்ததா? ஹனஃபி இருந்ததா என்று பார்த்தோமையானால் அப்ப மதுஹபுகள் ரசூல்லா காலத்துல இல்லை. அப்போ இந்த மதுஹபுகள் ரசூலுக்கு பின்னாடி வந்தது 72 கூட்டம் என்று இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் தாயத்து கூடுமா, தகடு கூடுமா, கூட்டுதுவா கூடுமா என்று ஒவ்வொரு விஷயத்தை முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில் எதுல எல்லாம் கருத்து வேறுபாடு இருக்கிறதோ எல்லா விஷயத்திலையுமே என்ன பார்க்கணும்? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இது இருந்ததா? ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்களா? இது குர்ஆன்ல இருக்குதா? எல்லா விஷயத்தையுமே தேர்தலில் போட்டியிடலாமா கூடாதா? ஜிஹாத், இந்தியாவில் ஜிஹாத் தேவையே இல்லையா? பையத்து கூடுமா கூடாதா? எந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் இதை பத்தி என்ன சொன்னார்கள், குர்ஆன் இதை பத்தி என்ன சொல்லுது என்று எல்லாரும் குர்ஆன ஹதீஸை நம்ம பார்க்க ஆரம்பித்தோமையானால் குர்ஆன் சொல்றதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம், ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் தங்களுடைய முன்னோர்களுடைய அந்த மூட நம்பிக்கைகளை தூக்கி எறிந்து விட்டு பெரும்பான்மை செய்கிறார்கள்ங்கிற அந்த எண்ணத்தை மறந்துவிட்டு நம்ம எல்லாரும் குர்ஆனை ஃபாலோ பண்ணுவோம், ஹதீஸ் சொல்றதை கேட்போம் என்று வருவார்களே. ஆனால் அப்ப கண்டிப்பாக இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படும். அந்த ஒற்றுமை தான் நிரந்தரமான ஒற்றுமையாக இருக்கும், நிலையான ஒற்றுமையாக இருக்கும். அந்த ஒற்றுமையை தான் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் நம்ம ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு குடும்பமாக என்ன செய்யணும்? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு உருவாகியிருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு ஏகத்துவாதிக்கு ஒரு ஊர்ல பிரச்சனை என்றால் அல்லது ஒரு முஸ்லிமுக்கு எங்கேயாவது பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்த ஏகத்துவாதிகளும் திரளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஒற்றுமை ஏற்படுத்தியிருக்கிறோமா இல்லையா? அப்ப இது மாதிரியான ஒற்றுமை தான் நிலையான ஒற்றுமை. போலித்தனமான ஒற்றுமை வாதத்தை விட்டுவிட்டு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எல்லாரும் ஒன்றுபடுவோம் என்று அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒற்றுமைக்கு அனைவரும் வர வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாகுர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.